இன்னைக்கு நம்ம சேனல்ல சீசி சிக்கன் டிக்கா கிரீப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அப்புறம் 3 ஸ்பூன் தயிர், 1/2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துப்போம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் டிக்கா மசாலா சேர்த்துப்போம். டிக்கா மசாலா இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் ட்ரை ஆகி வந்தோடனே 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 கப் பொடியாக நறுக்கின குடமிளகாய் சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 2 ஸ்பூன் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம கிரீப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பால், 1 கப் தண்ணி, 2 முட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 கப் எண்ணெய், 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 கப் மைதா சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம். பாருங்க, இந்த மாதிரி ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை தவால ஊற்றி எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்தாச்சு. அடுத்து இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளர ஃபஸ்ட்டு சீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே சிக்கன் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிப்போம். அந்த மாவுலையே கொஞ்சமாக மேலே தடவிட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிப்போம். அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீசி சிக்கன் டிக்கா கிரீப்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மிலா விங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க.